ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள், குட் ஈவினிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவலு அரோமால் பீச்சு. அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் ரெசிடென்ட்ஸ் தான் இருப்பாங்களா இங்கே வந்து. அதனால வந்திருக்கோம். இங்கே நம்ம வந்து சும்மா கண் எரிச்சல் பயங்கரமாக இருக்குது. அதனால கிளாஸ் போட்டுருக்கேன் மக்கள், சரிங்களா? பயங்கர எரிச்சலாக இருக்குது, கண் ரெட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் வந்து இந்த கிளாஸை போட்டாச்சு அப்படியே. இன்னொன்று நம்ம இந்த பீச்சுக்கு வந்தோம்னா வந்து ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க, யாரை பார்க்குறோன்னு நம்ம தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக தான். நல்லா டார்க்கான கிளாஸ் இது, அப்படியே கண்ணு வலிக்குது. இந்த ட்ராவல் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியல. இங்கே வந்து கோவாவில் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ டிராஃபிக், கடுப்பாகுது பார்த்தீங்கன்னா. அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. உள்ளே வந்துவிட்டோம். இங்கே வந்து பீச்சுக்கு இங்கே கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வாங்கினாங்க. ஓவர் காசு கார் பார்க்கிங்கு. இங்கே இல்லை, எல்லா இடத்துலையுமே கார் பார்க்கிங் காசு தான். ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க, அங்கே வந்து பார்க்கிங் கிடையாது. அதனால் வந்து பார்க்கிங்கு தனியாக காசு வாங்குறாங்க எல்லா இடத்துலையுமே வந்து. அதான் பிரச்சனையே. இன்னொன்று இந்த பீச்சுக்கு வரமுடியல. அந்த பாதை ஃபுல்லாக கடை நிறையா இருக்குது. கடை அவ்வளோ கடை, அவ்வளோவும் ஃபாரினர்ஸ்க்கான கடை தான் நிறையா இருக்குது. அப்படியே வாங்க அப்படியே உள்ளே போவோம். இதான் என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம இங்கே பாருங்கள், வந்துட்டோம். உள்ள கடலுக்குள்ளே வந்தாச்சு, பீச்சுக்கு வந்துட்டோம். என்னென்னா உங்களுக்கு பாருங்கள், வந்தோன்னே ஃபாரினர்ஸ் தான் நிற்கிறாங்க பாருங்கள். இது அது கொஞ்சம் ஃபேமஸ். இங்கே வந்து எப்பொழுதுமே ரஷ்யன் கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் வருவாங்க இங்கே எப்பொழுதுமே ஃபாரினர்ஸு. நம்ம சன்செட் பார்க்கலாம் வந்தோம். சன்செட் முடிஞ்சிருச்சு, அதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. ஹெவி டிராஃபிக் ஒன்றும் முடியல. கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு வந்து நம்ம வந்து இங்கே சைடு வந்தோம்னா, கோவா வந்தோம்னா, அது பாகா பீச்சு. நைட் நல்லாயிருக்கும், பகலையும் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் ஃபாரினர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க அதிகமாக பாகா பீச்சில். நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க. நம்ம ஆளுங்க யார், இந்தியாக்காரங்க இருப்பாங்க, நம்ம தமிழ் பசங்க இருப்பாங்க. நைட்டு வந்து கேங்காக உட்காந்துருப்பாங்க. நம்ம தமிழ் பசங்க தான். யாரும் பப்புக்கு போக மாட்டாங்க, பார்ட்டிஸ்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா செலவு அதிகம்லாம் உங்களுக்கு. கொஞ்சம் ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு. ஹிந்தி மஸ்ட்டு. நானும் இது பப்புக்கு போனேன், ஹிந்தி தான் எல்லாருமே. அங்கே தமிழ் ஆளே இல்லை உள்ள. அது மாதிரி கண்டிஷன் வந்து உங்களுக்கு. இங்கே வந்து டேபிள்ஸ்லாம் வெளியில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஜம்முன்னு. ஹோட்டல் ஆர்டர் தான் எல்லாமே ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர கூட எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரேட்டு வந்து ஹவு மச் தான் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இங்கேயும் இது பீச் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறையா உண்டு இங்கேயும் உங்களுக்கு. கயாக்கிங்லாம் உண்டு இங்கே. இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் கயாக்கிங். இந்த இடத்துல இருக்குது கயாக்கிங்லாம் வச்சுருக்காங்க. கடலில் கயாக்கிங் போகிறது கஷ்டம் ரொம்ப. கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரியணும் போல இருக்குது. அதுக்கு கேட்போம் அவர்கிட்ட. அது ஹிந்தி தான் லாங்குவேஜ் அவங்களுக்கு. நமக்கு ஹிந்தி தெரியாது. ரொம்ப கஷ்டமான வேலை பார்த்தீங்கன்னா இது. கிதரா kayaking how much? Per person 500. One person 500. Swimming must Swimming no problem. No jacket. The life jacket is better. Okay, life jacket போட்டாலே போதுமா? அங்கே ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துக்கு ஃபேமிலியோட வரலாமான்னு கேட்டிங்கன்னா வரலாம், தாராளமாக வரலாம் ஃபேமிலியோட. ஏன்னா நிறைய பேர் ஃபேமிலியோட வந்துருக்காங்க. இங்கே வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசமாலாம் இருக்காது. ஜஸ்ட்டு ஃபாரினர்ஸ் அவங்க ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. சில பேர் ஸ்விம்மிங் போகும்போது ஸ்விம் ட்ரெஸ்ஸில் போவாங்க சில பேர். அது ஒன்று தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது இங்கே. மற்றபடி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள் மஸ்ட்டு விசிட் இந்த இடம் வந்து. அதுக்காக நம்மளும் வந்திருக்கோம் சும்மா அப்படியே ஜாலியாக. ஏன்னா ஃபாரினர்ஸ்லாம் நம்ம வந்து ஒன்றும் பார்த்து பேச போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 1008 வேலை இருக்குது. அவங்களாம் நம்மளை மதிக்க மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து. ஏன்னா வந்து பிளாக் ஸ்கின்னு தமிழன், அதனால் வந்து முக்கால்வாசி யாரும் மதிக்க மாட்டாங்க வந்து. உங்களுக்கு வந்து தமிழன் எங்கே போனாலும் இது மாதிரி தான் கஷ்டப்படுறான் பார்த்தீங்கன்னா. நீங்கள் சும்மா போய் பேசினா கூட பேச மாட்டாங்க ஃபாரினர்ஸ் வந்து உங்கள்கிட்ட. அது மாதிரி தான் இங்கெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரிக்கு போனாங்கன்னா பேசுவாங்க. இங்கே உட்காந்துருக்காங்க வரிசையாக அப்படியே நிறையா ஃபாரினர்ஸ் இருக்காங்க இங்கே. எல்லாமே ரஷ்யன் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. முன்னாடியே வந்து இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அப்பயே வந்து கொஞ்சம் பேர், சில பேர் வந்துட்டு கிளம்பிடுவாங்க இங்கே வந்துட்டு அப்படியே. அங்கே வர நாய் ஓடிக்கிட்டு இருக்கு, நாய் சூப்பராக விளாண்டுட்டு இருக்கு. பாவம், அது மட்டும் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கு. இங்கே பாருங்க, அங்கே பார்த்தீங்களா இல்லையா?
அங்கே பாருங்க விளாண்டுட்டு இருக்கு. சோ ஹே நம்ம அதட்டுறோம், கண்டுக்க மாட்டேது. ஐயோ இல்லை ஃபோர்ஸாக விளாண்டுட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்கு பயங்கரமாங்க அப்படியே. சரி விடுங்க, நம்ம அதுக்கு அப்படியே ஓகே. யாரும் படுத்துருக்காங்க போல இருக்கு. ஓகே ஹாய் சொல்கிறாங்க. ஓகே என்ஜாயிங். நோ 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 ட்ரிங்க்ஸ். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. யாரை பார்த்தாலுமே அந்த தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம தேவையில்லாமல் அவங்க ரொம்ப க்ளோஸாக பேசக்கூடாது, பழகக்கூடாது மேக்ஸிமம். இன்னொன்று அப்படி போனீங்கன்னா ஏதோ ஒரு ஆபத்தில் இழுத்து விட்ருவாங்க உங்களை. சும்மா இந்த காலத்தில் யாரும் பேச மாட்டாங்க உங்கள்கிட்ட வந்து. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு தேவைக்கு தான் பேசுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாமல் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா யார்ட்டையும் பேசாதீங்க இன்றைக்கும். அதான் நல்லது. அப்படியே இருட்டாகிட்டு இருக்கு, நல்லா இருக்குது, சூப்பராக இருப்பேன். நல்ல வேலை வெயிலில் வரல. நம்ம வெயிலில் வந்தோம்னா ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் வெயிலில் வந்தோம்னா என்ன ப்ளஸ் பண்ணால் சில ஃபாரினர்ஸ்லாம் அப்படியே ஸ்விம் ட்ரெஸ்ஸில் உட்காந்துருப்பாங்க, வெயில் காஞ்சிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல விடுங்க, அதுக்காக என்ன பண்ணுறது. நம்ம நோக்கம் அதுக்காக வரல, சும்மா இந்த இங்கே வந்தால் மஸ்ட் விசிட் இந்த பீச் வந்து அதுக்காக தான் பீச்சுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து இங்கே ஒருத்தவங்க மீட் பண்ணப்போ கார்டு கொடுத்துருப்பாங்க, விசிட்டிங் கார்டு. ரெட்டிஸ் கெஸ்ட் ஹவுஸ் தான். ஒரு கெஸ்ட் ஹவுஸ், கேஃப், ரூம்ஸ் எல்லாமே இருக்காங்க இங்கே பக்கத்தில். ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குண்டாப்ல. இங்கே நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா தங்குங்க இங்கே அப்படின்னாரு. ஹைதராபாத் அவர். நம்ம மூஞ்ச பார்த்தானே கேட்டார், சவுத் இந்தியாவான்னு. மலையாளியா ஒரு தெலுங்கரா தமிழியானா கேட்டாங்க. தமிழன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஃபேஸ் காட்டி கொடுத்துருது. இப்போ எப்படி இருந்தாலும் கலர் அது மாதிரி இருக்கும், அதனால் காட்டி கொடுத்துருது நம்மளுக்கு கரெக்டாக வந்து. தனியாக போகிறாங்க, நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம், சிரிச்சிட்டே போகிறாங்க. எல்லாம் பார்க்க தான் சூப்பராக இருக்கும், கிளவி மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்க, அழகாக இருக்காங்க ட்ரெஸ் போட்டு, செம்ம ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஹலோ ஜாலியாக இருக்காங்க அவங்களாம். Hey guys, welcome back to my YouTube channel. Meet my friend, myself Tarun Arora 361. Meet Hardik Chanda, meet Sakutta, meet Shona Arora, meet Soham, meet Krishnashu, meet Kartikeya Arora. Hey guys, follow us on Instagram. Thank you. இங்கே பாருங்க டான்ஸர் நம்மளை கூட்டாங்க ஆடுறீங்களான்னு. நமக்கு அது பழக்கலான்ட்டாச்சு, அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. இப்போ ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே இதெல்லாம் அப்படி தான் ஜாலியாக இருக்கும். அந்த ஹோட்டல் அங்கே இருக்குது, அதெல்லாம் மியூசிக் போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. ஹாய் திரும்ப விட்டுது. ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கீங்களா? பாருங்க டான்ஸ் ஆடி ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே வீடியோ கோயிங். இது பாருங்க. இன்ஸ்டாகிராம் here, do you have Instagram? No? Okay, bye thank you. இன்ஸ்டாகிராம் முடியாது, நான் சும்மா ஆடிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க ஜாலியாக. டிராஃபிக்கில் வண்டி ஓட்டியாக நமக்கு உடம்பு வலிக்குது பயங்கரமாக. அடுத்த தடவை தான் அடுத்த தடவை வர மாதிரி இருந்தால் ட்ரெயினில் வந்துடும். நம்ம ஏதாவது எண்டுக்கே நம்ம வந்துடும். இப்போதைக்கு எல்லாம் ஃபாரினர்ஸாக உட்காந்துருக்காங்க இங்கே வந்து. பரவாயில்ல, நிறைய பேர் இருக்காங்க இங்கே. நம்ம ஆப்போசிட்டில் ஒரு கேங் வராங்க, எல்லாம் சமாயிட்டாக இருக்காங்க பார்க்குறது பாருங்க. நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் போகிறாங்க இவங்கெல்லாம். நம்ம மத்தியானம் வந்துருக்கணும் மக்கள், வந்தோம்னா நல்லா ஒரு கிளாமர் ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கலாம் சாமையாக. இந்த பாருங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்காப்புல, அவர் தெரிஞ்ச வித்தையை காமிச்சிட்ருக்காரு ஜம்முன்னு. சும்மா நடந்து வந்தோம் நம்ம. அப்படியே இங்கே தான் வேறு மாதிரி இருக்குது இடம் வந்து. அப்படியே வைப்பிங்லாம் வைப் வேறு மாதிரி இருக்குது. இது மாதிரி வீடியோலாம் போஸ்ட் பண்ணலாம், வீட்டில் பார்த்து என்ன சொல்ல போகிறோம்னு தெரியல, பயமாக இருக்குது நமக்கு. அப்படியே எல்லாம் பாருங்கள், எல்லாம் அழகாக இங்கே உட்காந்துருக்காங்க ஜம்முன்னு. அப்படியே எல்லாம் இங்கே ஃபுட்பால் விளாண்டுருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ பேஸ்கெட் பால் மட்டும் தான் நமக்கு தெரியும், மற்ற கேம்ஸ் தெரியாது நமக்கு. அழகாக உட்காந்துருக்காங்க அப்படியே எல்லாம் ஜம்முன்னு. இங்கே தான் இந்த இடத்துல தான் வைப்பு வேறு மாதிரி இருக்குது. இதுதான் எண்டு உங்களுக்கு, பீச் எண்டு உங்களுக்கு. இங்கே தான் அவ்வளோ ஃபாரினர்ஸ் இருக்காங்க இங்கே. அப்படியே இப்போ பாருங்க, இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க, இங்கே உட்காந்துருக்காங்க.
ஜாலியாக அந்த பக்கம் விளாண்டுருக்காங்க. அப்படியே நல்ல பக்கான சேஃப்டியான இடம் உங்களுக்கு. வண்டி போயிட்டு இருப்பாங்க, சேஃப் கார்டு இவங்களாம் வந்து போயிட்டுருக்காங்க. ஜம்முன்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை டக்குன்னு வந்துடுவாங்க இங்கே. அதே மாதிரி இங்கே உள்ள போலீஸ்லாம் நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க, எல்லா போலீஸுமே. இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்துட்டாங்க. அங்கே தூரமாக குளிச்சுட்ருக்காங்க, ரொம்ப டீப்பாக போயிட்டாங்க கொஞ்சம். உடனே வந்துட்டாங்க டக்குன்னு. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, மொபைல் எடுக்கிறேன் அப்படியே தான். அங்கே டீப்பாக போனோடனே டக்குன்னு வந்துட்டாங்க, வந்து ஆன் பண்ணிட்டாங்க உடனே வந்து டக்குன்னு. பக்கா சேஃப்டியான இடம் உங்களுக்கு. நம்மலாம் ஏதோ வரோம்னா ஜாலியாக வந்துட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாமல் ஏதாச்சும் பண்ணோம்னா பிரச்சனை ஆகிடும். இங்கே வந்து இங்கே பாருங்கள், போலீஸ்லாம் போயிட்டுருக்காங்க. அங்கங்கே ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. அப்பப்போ ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே வந்துடுவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கெல்லாம் வந்து அவசரப்பட்டு எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அதாவது ஃபாரினர்ஸ் பேசுனாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட பேசணும், இல்லைனா நம்ம பேசவே கூட போயிட்டே இருக்கணும். அவங்கள போய் தொந்தரவு பண்ணிங்கன்னா உடனே போலீஸ் வந்துடுவாங்க டக்குன்னு. ஃபாரினர்ஸ்னு கிடையாது, யாரையுமே அந்த தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணணுங்க, சரிங்களா? இன்னொருத்தவங்க தொந்தரவு பண்ணால் தான் பிரச்சனையே உங்களுக்கு. தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு அழகாக சில காட்சிகளை பார்த்துட்டு, அது இயற்கை காட்சிகளை சொன்னேன், இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு போகணும் ஜம்முன்னு. தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். ஏன்னா வந்து எதுவும் பண்ண முடியாது, டக்குன்னு முடிச்சுட்டு உட்கார வச்சுருவாங்க. அதனால் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மக்கள், சரிங்களா? நல்லா இருக்குது. இப்போ தான் வந்து நிறைய பேர் வராங்க, நம்ம கண்ணுக்கே இப்போ தான் தெரியுது எல்லாமே வந்து. இப்போ மக்கள்ஸ் நம்ம அப்படியே போயிட்டு அங்கே அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். நம்மகிட்ட சரக்கு வருமானு கேட்டது ஒருத்தர் தான், நல்ல தங்கமான மனுஷர் பார்த்தீங்கன்னா. இவர் ஃப்ரம் விச் கண்ட்ரி? விச் கண்ட்ரி? Санкт-Петербург. Russia. ரஷ்யா. குட் குட். Санкт-Петербурg. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. இவர் ஒருத்தர் நம்மகிட்ட பேசினார், மற்றெல்லாம் யாருமே அதிகம் பேசலை. அங்கே ஒருத்தவங்க பேசினாங்க 2 பேர், அவங்க நார்த் இந்தியனு. சும்மா டான்ஸ் ஆடிட்டாங்க ஜாலியாக, வாங்க ஆடுங்கன்னாங்க. நமக்கு எப்படி ஆட தெரியுமா? சரி விடுங்க, அப்படியே முடிச்சாச்சு, அப்படியே முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். நைட்டு கொஞ்சம் அந்த சைலாம் ஜேஜன்னு இருக்கும் போல இருக்குது, செமையாக இருக்குது உண்மையிலே. நைட் அடிச்சு இருட்டிடுச்சு, அப்படியே லைட்டிங்லாம் பாருங்கள். அப்படியே நல்லா அருமையாக இருக்குது லைட்டிங்லாம், அப்படியே ஜொலிக்குது. லைட்டிங்கு, மியூசிக்கு, அப்படி தான் இருக்குது இந்த இடம் வந்து. குடும்பத்தோடு வந்து இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் இது கிடையாது. அது மாதிரி நல்ல இடம் தான் இது உங்களுக்கு.